ஸோ இப்போ மெத்தடாலஜி பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் என்னோடது குவாலிட்டேட்டிவ் மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் லைக் ஆல்ரெடி வந்து இப்போ தமிழ் சினிமா பற்றி எதை மாதிரியான ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் மேக்கர் ஆர் பர்டிகுலர் ஹீரோ ஆர் ஹீரோயின். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் பற்றி பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதாவோட ரோல், அவங்க வந்து எப்படி பொலிட்டிக்ஸ் வந்தாங்க அப்படிங்கிறது. One second, excuse. வரல மேடம், சவுண்ட் வரல. இப்ப கொஞ்சம் பிரேக் ஆகி வருது. அது இப்ப நீங்க போட்டீங்க இல்லையா அந்த ஸ்பீக்கர், அந்த இது ஒரு தடவை இப்போ வாய்ஸ் ஓகேவா? நல்லா கேக்குது. நல்லா கிளியரா இருக்கு. Okay. Now I can start. So my study has been designed to follow qualitative method and systematic analysis and feminist psychoanalytical methodology. The present study, the selective sequence of the films will be analyzed, where the women characters have been interpreted according to the cultural conventions and codes conveying meaning on symbolic and indexical levels. So how unique is my research is, as I told you before, okay. Already வந்து நான் சொன்ன மாதிரி லைக் ஹீரோ ஹீரோயின்ஸ் அண்ட் டைரக்டர் அவங்க பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் விமன் அண்ட் வித் த ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் பை அப்ளைங் த ஃபெமினிஸ்ட் தியரிஸ் வந்து இதுவரையும் பண்ணது கிடையாது ஆஸ் அ ஹோல். ஸோ இதனால த ரிசர்ச் இஸ் அ யூனிக் ஒன் as I believe. And how I went for data collection. So before in the what are all I know, what are all I have done, I am just sharing. So data collection in the first வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ரிசர்ச் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்டர்நெட்ல உள்ள ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ் வந்து நம்ம வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹலோ அதுக்கப்புறம் வந்து லைக் while reading only you will get ideas எதை மாதிரி புக்ஸ் நம்ம வாங்கணும். இந்த செகண்டரி சோர்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுட்டே இருக்கக்குள்ளனா அதுல உள்ள ரெஃபரன்ஸ் பார்த்து நம்ம திரும்ப ஜேர்னல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி நிறைய படிக்கிறதுல ஒரு ஓவரால் ஃப்ரேம் வந்து நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நம்மளால நம்ம ரிசர்ச் எப்படி போக போகுதுங்கிறது. ஸோ அந்த டயத்துல வந்து நம்மளோட டிசிஷனும் லைக் ஏரியா ஆஃப் அதாவது எப்படி எதுக்குள்ள நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணுங்கிற டிசிஷனும் அது அந்த டயத்துல தான் நம்மளுக்கு வரும், அந்த ரீடிங் டயத்துல. ஸோ அதுக்கப்புறம் லைக் ஆஃப்டர் ரீடிங் 1 year அப்புறம் இது
கோர்ஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டு தென் டேட்டா கலெக்ஷன். லைக் மை டேட்டாஸ் வேர் பிரச்சனை இல்ல. My data were I was collecting in Tamil Nadu archives in எக்மோர்ல இருக்கிற ஆர்கைவ்ஸ் போனேன். அண்ட் கன்னிமேரால நிறைய சினி ரிலேட்டட் ஜேர்னல்ஸ் அண்ட் அந்த கண்டெம்பரரி டைம்ல இருந்த தமிழ் சின்ன சின்ன பேம்ப்ளட்ஸ்ல இருந்து குட்டி குட்டி ஜேர்னல் லைக் இப்போ நம்மளுக்கு ஆனந்த விகடன் அண்ட் அத மாதிரி இருக்கு. இதுல குண்டூசி கைண்ட் ஆஃப் குண்டூசிங்கிறது ஒரு ஜேர்னல். அது வந்து லைக் ஃபார் அது வந்து எஸ்பெஷலி டாக்ஸ் அபவுட் சினிமா அது ரிலவெண்டா இருக்கும். ஸோ அத மாதிரி ஜேர்னல்ஸ் வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு பிரைமரி நம்மளோட டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு வந்து ஃபிலிம் தான். அதை பார்த்து நம்ம வந்து இந்த தியரிஸ் ஃபெமினிஸ்ட் தியரிஸ் வச்சு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஸோ நம்ம பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்டோட சென்சார் ஆக்ட்ஸ் இருக்கும். அது வந்து அது எல்லாமே வந்து ஆர்கைவ்ஸ்ல கிடைக்கும், எக்மோர் ஆர்கைவ்ஸ்ல கிடைக்கும். ஸோ அது அண்ட் த பிரைமரி நெக்ஸ்ட் பிரைமரி சோர்ஸ் இஸ் ஃபிலிம். ஸோ இதுதான். ஸோ என்னோட சாப்டரைசேஷன் வந்து நான் வந்து 5 பிரிச்சிருக்கேன், எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து it is like gender stereotyping. Gender stereotyping in the sense like we all know about gender. Gender of sex is different. Sex is like female, male. Adu gender ingiradhu and the characteristics that is defined by the particular society, whatever the society. இப்போ Indian society la வந்து certain norms இருக்கும் from the backup of our scriptures or religious contextல. ஸோ இந்த மாதிரி இது வந்து டிஃபைனிங் த கேரக்டர். இந்த இது வந்து ஸ்டீரியோடைப்பிங்கிறது வந்து லைக் காலங்காலமா வந்து இருக்கிற டேபூஸ். லைக் பெண்கள்னா இதான் பண்ணணும், ஆண்கள்னா இப்படி. லைக் பெண்கள்னா வந்து பிங்க் கலர் லைக் பண்ணுவாங்க, ஆண்கள்னா ப்ளூ கலர். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இட் இஸ் த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங். பெண்கள்னா வந்து குக்கிங் தெரிஞ்சுக்கணும், ஆண்கள்னா வந்து தெரிஞ்சுக்க தேவையில்லை, லைக் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் தான் ஜெண்டர். ஸோ இது வந்து எப்படி வந்து தமிழ் சினிமால ப்ளே பண்ணுது அப்படிங்கிற ஒரு தியரி. அந்த இதை வச்சு ஃபர்ஸ்ட் சாப்டர். தென் patriarchy. We all know that is a male dominant society mindset. அது இன்னமும் இருக்கு. அதான சேஞ்சிங் ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து ஸோ அதுக்கான we are in still changing process. எப்படி patriarchy வந்து தமிழ் சினிமால ப்ளே பண்ணுது. தென் objectification of women, அது வந்து என்னோட தேர்ட் சாப்டர். அண்ட் narrative of women centric films. நிறைய நம்ம like we can't always just see the negative side aspects of film in Tamil. We are நம்மளுக்கு நிறைய தமிழ் சினிமாஸ் வந்து women centric films இருக்கு. ஸோ அது தென் கலரிசம் as I told, லைக் எப்படி வந்து கலரிசம், நிறம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், கலர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்தியன் சொசைட்டியில் இருக்கு. ஸோ அது வந்து எப்படி எல்லாரோட மைண்ட்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு, அது வந்து எப்படி வந்து தமிழ் சினிமாவில் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னோட சாப்டரைசேஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ இப்போ வந்து லைக் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் த வாட் இஸ் சினிமா அண்ட் சினிமா இன் இந்தியா அண்ட் ஜென்ரல். Like other regional cinemas in India, the story of Tamil cinema also began in silent film. Like நம்மளுக்கு வந்து before like 1930s தான் வந்து சவுண்ட் ட்ராக் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சைலண்ட் மூவிஸ் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்தியாவிலையும். ஸோ அது வந்து பாம்பே ப்ரொடக்ஷன்ஸ்ல போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு அப்படி சொல்லி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. At the turn of the 21st century, India holds the distinction of being the world's leading producer of feature film. 21st century அந்த இதுலயே வந்து like we started producing a lot. அது வந்து the nation's studio produce on average like 800 films each year. அதாவது ஒரு இயருக்கு வந்து 800 film in general இந்த contemporary timeலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி.
அதுலயும் பர்டிகுலரா இந்தியன் சினிமாஸ்ல வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து அதிகமாயிட்டதே போதும் வந்து ஒரு இயர்ல கூட வந்து முன்னாடி இருந்த இயரோட வந்து கம்மியான ப்ரொடக்ஷன்ஸ் ஆனதில்லை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் க்ரோயிங் பை இயர். அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் இந்தியா இஸ் growing gradually, not declining. So in 18 in நம்ம இந்தியாவில் இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லைக் we will go to British government in 1896 when members of Bombay's European community வந்து வாட்சன் ஹோட்டல் அப்படிங்கிறது பாம்பேயில் இருக்க அந்த ஹோட்டல் அது வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு மட்டும் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அது வந்து யாரால ஸ்க்ரீன் பண்ணப்பட்டுச்சுன்னா லியூமே கேமராமேன் மூர்த்தி சிஸ்டர் அண்ட் அதை வந்து இந்தியன்ஸுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணல. இட் வாஸ் ஒன்லி ஃபார் த யூரோப்பியன் பீப்புள், யூரோப்பியன் ரிச் பீப்புள். ஃப்ரம் 1898 onwards அதுக்கப்புறம் லைக் வித்தின் 3 to 4 yearsல பார்த்தீங்கன்னா லைக் இன் 1898லயே இந்தியன்ஸ் வந்து அதில் வந்து ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் திஸ் started assessing the technology. They started experimenting with new technology, that is the cinema. அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, பர்ச்சேசிங் பவர் வாங்கிட்டாங்க and they started producing and distributing the films. In அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெப்யூட்டட் அண்ட் ரொம்ப அதிகமாக வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்தியாவில் அப்படின்னு எல்லாரையும் பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்கேஸ், கோவிந்த் ஃபால்கேஸ் ஃபீச்சர் ஃபிலிம் ராஜா ஹரிச்சந்திரன். அது வந்து பார்த்தீங்கன்னா 3700 feet பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க பாம்பேயில். ஆனால் வந்து இதுதான் வந்து ரொம்ப நாளாக வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிசர்ச்சரும் சொல்லிட்டு இருக்கக்குள்ள இந்த ரீசன்ட் ரிசர்ச் வந்து என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி வருஷத்துலேயே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து பண்டலிங். அது பிளாக் அண்ட் ஒயிட் 12 feet ஸ்க்ரீனிங் ஃபிலிம். இட் இஸ் ஆல்சோ இன் பாம்பே. ஸோ ஃபால்கே அவரோட ஃபிலிம் நெரேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜா ஹரிச்சந்திரன் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஹிந்து எபிக் மகாபாரதம். அதுதான் ஃபர்ஸ்ட் நெரேட்டிவ் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் நிறைய சரியா கேட்கல. ஆர்த்தி கேக்குதா மேம்? இப்போ ஆர்த்தி கேட்கலப்பா. நான் லவுடா தான் பேசுறேன். மேடத்துக்கு இன்னைக்கு சரியா இல்லைங்க, நெட்வொர்க் சரியா இல்லை. Shall I continue? கேக்குதா? கேக்குதுங்கம்மா. ஓகே ஓகே. So where I stopped? So மகாபாரதம் அந்த எபிக் ஹிந்து எபிக் தான் வந்து பிரைமரி ஒரு நெரேஷனா வச்சு ஃபால்கே ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய மூவிஸ் பண்ணாரு. எல்லாமே வாஸ் அபவுட் ஹிந்து ரிவைவலிசம் அண்ட் நேஷனல் ஐடியாலஜி ஓரியன்டட். சின்ஸ் அப்போ வந்து பிரிட்டிஷ் ஓட ஆட்சி இருந்ததுனால அந்த ஃபிலிமோட நெரேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி அண்ட் ஹிந்து ரிவைவலிசம், திரும்ப அந்த இதுக்கு போறதுக்கான ஒரு ஐடியாலஜி ஓரியன்டட் நெரேட்டிவ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இந்தியன் கிளாசிக்கல் தியேட்டர், டான்ஸ், மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்டெக்ட்ல பொறுத்த வரைக்கும் லைக் நாட் லைக் ஃபாரின் கான்டெக்ட், ரைட்? ஸோ வி வேர் ஹேவிங் மெனி கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ஸ் பிஃபோர். பட் வந்து சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து லைக் பிரேக் பண்ற ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜியா தான் வந்து இந்தியன் கான்டெக்ட்ல அமைஞ்சது. எனி ஒன் கேன் சி இஃப் வி பே பண்ணிட்டு யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ outside the traditional purview of priestly cults, elaboration of the institutional rules of access to cinema fell to the entrepreneurs. Like பிஃபோர் லைக் பிரிட்டிஷுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் எல்லா அந்த பவர் அந்த எல்லாமே வந்து சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட்ல இருந்துச்சு. அது வந்து லைக் இந்த சினிமா இந்த பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா
So it went to the hands of the entrepreneurs. ஸோ அவங்க வந்து இந்த லேண்ட் ஹோல்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலயே வந்து நம்மளோட அந்த கல்ச்சுரல் நார்ம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. யார் வேணாலும் பே பண்ணி போய் பார்க்கலாம். ஆனா வந்து அந்த டைப்லயுமே சினிமா தியேட்டருக்குள்ள உள்ள வந்து டிஸ்கிரிமினேஷன் எப்படின்னா லைக் புவர் செக்ஷன் அண்ட் ரிச் பீப்புள்குள்ள செக்ரிகேஷன் இருந்துச்சு. லைக் புவர் பீப்புள் வந்து சேர்ல உட்காந்து பார்ப்பாங்க, சாரி ரிச் பீப்புள் வந்து சேர்ல உட்காந்து பார்ப்பாங்க, புவர் பீப்புள் சிட் டவுன், அத மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜியா தான் பார்க்கப்பட்டுச்சு. In 1900, Englishman called, his name is Major Warwick, opened Chennai's first permanent theatre, the Electric Theatre on Anna Salai. Madras ku pathina 1900 வருது. So in 1910 அந்த டைத்துல எல்லாம் 1910 அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சென்னையிலேயே வந்து அந்த அண்ணா சாலை அங்க சென்னைல வந்து அண்ணா சாலையில பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா சாலையில பாத்தீங்கன்னா நிறைய அத மாதிரி சினிமா தியேட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஆள் வந்து ரகுபதி வெங்கையா. அவர் தான் வந்து பயனியர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட், he was the person first screen film in a 10th theater erected in the vicinity of the Chennai High Court பக்கத்துல 10th theater அவர் தான் ஓபன் பண்ணாரு. In 1914ல அவரும் வெங்கையா அண்ட் collaborated with R.S. பிரகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன் பர்மனன்ட் தியேட்டர் இன் சென்னை. அவங்க வந்து லைக் இந்தியன் பீப்புள் வந்து இவங்க தான் வந்து பர்மனண்டா தியேட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 1913 to the 1920s பார்த்தீங்கன்னா filmmakers experienced with a range of genres, fantasy films, stunt films, films with social themes and those with religious themes. அதுலயே பாத்தீங்கன்னா மித்தாலஜிக்கல் 1930 to 20sல இதெல்லாமே வந்து ஒரு ஜெனர் ஃபிலிம் ஜெனர் லைக் சொல்றது ஸ்டண்ட் இது எல்லாமே சோஷியல் தீம்ஸ் எல்லாமே இருந்தாலுமே மித்தாலஜி வந்து அதான் ஒரு மெயின் எப்படி சொல்றது, ஈவன் இன் தமிழ் சினிமாஸ்லேயே பாத்தீங்கன்னா மித்தாலஜி வந்து வாஸ் டேக்கிங் த பிரைமரி பிளேஸ் இன் த நரேஷன். ஸோ இது வந்து நேஷனல் மித்ஸ் வந்து ராமாயணம் மகாபாரதமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து லோக்கல் மித்ஸ் நம்ம ரீஜனல் மித்ஸ், இது ரெண்டுமே மாற்றி மாற்றி தான் வந்து படம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. South Indian cinema took its sign not only from northern context but also from highly politicized local theoretical traditions. Like வந்து ராமாயணம் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா நார்த்ல தான் வந்து நாட்டுல தான் லைக் ரொம்ப அதிகமா அது பேஸ்ட்லயே எடுத்துட்டு இருந்தாலும் சவுத் இந்தியா நம்ம வந்து ரீஜனல் ஹைலி பொலிட்டிசைஸ்ட் லோக்கல் தியரிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் வச்சு நம்ம லோக்கல் ட்ரெடிஷன்ஸ் வச்சு நம்ம வந்து நம்ம தமிழ் சினிமா எஸ்பெஷலி நம்ம வந்து ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. So in 1870, theatre groups in Tamil Nadu based their performance on social reform themes. இதே மாதிரி விஷயத்தெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணா ஆல்கஹாலிசம் எப்படி வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஜேர்னர், காஸ்ட் சிஸ்டத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஜேர்னர், சப்ரேஷன் ஆஃப் உமன், இது வந்து லைக் டிஃபர் ஆகும். நார்த் சினிமா நார்த் இந்தியன் ஃபிலிமோட வந்து இது வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். நம்ம தமிழ் ரீஜனல் சினிமாவோட ஐடியாலஜிவே வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். Nationalistic themes were popular in drama since 1920s. வரையும் national ideological oriented themes வந்து in general people கிட்ட பாப்புலரா இருந்தாலும் 1930s வரைக்கும் வந்து அது வந்து ஃபிலிம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணல அந்த அத மாதிரி நெரேட்டிவ்ஸ். ஸோ இந்த இது வந்து லைக் நிறைய அது லேட்டர் அது வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நிறைய பொலிட்டிக்கல் சியோஸ் வந்து வந்துச்சு. So, but still, the passion and energies of the people in southern state were divided between the desire to be rid of the foreign rulers. Foreign rulers against films, அதாவது nationalism அந்த ஐடியாலஜில இருக்கும்.
அதோட ஈக்குவலா அதிகமாவே இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா the injustices of the indigenous caste system. அது வந்து தமிழ் சினிமாஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ஈக்குவலாவே அத மாதிரி நெரேட்டிவ்ஸ் வந்து இருந்துச்சு. For example, while Gandhi was stirring the hopes of the nation of termination of British domination within Tamil Nadu, Ramasamy, referred by followers as Periyar, by 1925 itself initiated militant self-respect movement, demanding the destruction of the caste system. இது வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஒரு ரோலா இருந்துச்சு தமிழ் சினிமால. அதனால வந்து இங்க சோஷியல் ரிஃபார்மிங் நேரேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. Symbols of the Indian independence movement are sometimes ஆர்த்தி கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. எல்லாருக்கும் கேக்குதா? மற்றவங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா? எனக்கு உங்க வாய்ஸ் நல்லாவே கேக்குது. மத்தவங்களுக்கு வாய்ஸ் கேக்குது மேம். தேன்மொழி மேம் நல்ல வாய்ஸ் கேக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கவிதா உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? கேக்குது மேம். ஓரளவு கேக்குது நல்லா. ஓ சரி சரி சரி. ஆமா அப்ப ஓகே பாருங்க. சரி 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 தேங்க்ஸ். சரி சரி தேங்க்ஸ். பாருங்க. சாரி ஆர்த்தி பாருங்க. ஓகே 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 ஃபைன். ஸோ லைக் நேஷனலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல மூவிஸ் வந்து தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணது. அது ஃபர்ஸ்ட் மூவி பாத்தீங்கன்னா காளிதாஸ், that is 1931. It is about biography of famous poet of 6th century CE. Was completely unrelated to the historical figure. அதாவது அந்த சினிமா வந்து எப்படி பாத்தீங்கன்னா அந்த போயட் பத்தினது இல்லாம அதிகமா வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் அந்த பிலிம்ல பாத்தீங்கன்னா 50 சாங்ஸ் காளிதாஸ்ல 1931 50 சாங்ஸ் வந்து இருக்கும். முக்கியமானது வந்து சக்ரா ஸ்பின்னிங் வீல். அது என்ன பேசுச்சுன்னா லைக் காந்தியன் சிம்பிள் தட் கால் ஃபார் பாப்புலர் சப்போர்ட் ஆஃப் இண்டிஜினஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பைகாட் ஆஃப் இம்போர்ட்டட் பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல்ஸ். இது வந்து காந்திஸ் கால் இதை வந்து ப்ரொபகேட் பண்ற மாதிரி வந்து இருந்துச்சு. அதிகமா காளிதாஸோட பயோகிராஃபி பேசாம லைக் காந்தியன் ஐடியாலஜியை வந்து அதிகமாவே அந்த படத்துல அந்த சாங்ஸ்ல வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க. The popularity of nationalistic themes and musical scores were threatening enough to the colonial government that is prompted British administration to impose film censorship laws later. So நம்ம இந்தியன் லைக் தமிழ்நாடு ஓட ஸ்டைல் இன்னும் still we are having that influence சொன்ன பாத்தீங்கன்னா like we will expose our emotions very vigorously. So இத மாதிரி லைக் ரொம்ப ரேடிக்கல் opposition against the British government வந்து என்ன ஆச்சுன்னா லைக் நிறைய film censorships எல்லாம் வந்து அவங்க அந்த லாஸ் எல்லாம் வந்து கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. With the establishment of sound studios in Calcutta in 90 and in 1934 மெட்ராஸ்ல கொண்டு வராங்க sound studios. The dependency level வந்து சவுத் அண்ட் நார்த் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இங்கேயே வந்து லைக் முன்னாடி எல்லாம் வந்து அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தது வந்து இப்போ இங்கேயே வந்து டிபெண்டன்சி இல்லாம ரீஜனல் சினிமாஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. So then women in cinema அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் in the journey of over 100 years, Indian cinema has come a long way through the portrayal of women characters. ஒவ்வொரு டிகேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜேர்னல் வந்து ஒரு ஸ்டைலா வச்சிருப்பாங்க. Such representation of women has evolved in different way across the globe with respect to the film industry. Women mostly represent enhancing roles in Indian cinema, especially in Tamil film for a long period. So the representation of women in mass media not only touched the lives of the audience but also showed their inner strength, beauty and complexity. Each decade has presented its own brand of women. Then women's position within the media power structure and media representation of women are persistently concerned in every society. Negative stereotyping reflects and reinforces wider gender inequality. So, Tamil films maintain the transmission of traditional women's roles depicting culture and society. தமிழ்ல Oh, yeah, okay.
ரிசர்ச் வந்து ஜெண்டர் அண்ட் சினிமா அதை பத்தின ரிசர்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இதாகும், லைக் உமன்ஸ் ஐடென்டிட்டி எங்க சினிமாக்குள்ள வந்து ஜெண்டரை வச்சு பாத்தீங்கன்னா எப்படி வந்து விமென்ஸ் ஐடென்டிட்டியே இல்லாத மாதிரி தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ்ல. So, in fact, the study of images of women in women cinema were central concern of the second wave feminism. Second wave feminism வந்து 1960s and 70s ல வந்து அது என்ன criticize பண்ணுச்சுன்னா women's images, where is women's image in the film, women's role in the film industry. So அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் புஷிங் பாயிண்டா இருக்கு, லைக் ஜெண்டரை பத்தி கொஸ்டின் பண்றதுக்கு. இந்தியா நமக்கு தெரியும், இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. அதுல வந்து சினிமா வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா சோஷியலி, எக்கனாமிக்கலி அண்ட் பொலிட்டிக்கல் கான்டெக்ட் ஈவன். இட் ஹோல்ட்ஸ் a strategic importance as a cultural phenomenon, which obviously takes into account the rapid development, protection, consumption of cultural products also as well. Like நம்ம ஒரு கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோட அந்த ரீஜியனல் சினிமாவை நம்ம போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து ஸோ இப்போ பொசிஷன் ஆஃப் விமன் வந்து எப்படி இருக்கு ஒரு ரீஜியன்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ரீஜியன் சினிமா, லோக்கல் சினிமா போய் பார்த்தாலே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சினிமாவோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ மித்தாலஜி, ரிலிஜியன், நோஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் அபவுட் ஃபேமிலி, ட்ரெடிஷன், கல்ச்சுரல் வேல்யூஸ், இதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா இருக்கு ஈவன் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. இன்னமும் இந்த செஞ்சுரியிலையும் அது வந்து ரொம்ப ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். Though Tamil movies is still ruled and dominated by the push of patriarchy, it is the main, அது வந்து ரொம்ப முக்கியமான லைக் patriarchy வந்து நம்ம எப்போ டிஸ்ட்ராய் பண்ணுவோம் லைக் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் ஸ்டில் why still the next wave of feminism is already அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கு சொசைட்டில. லைக் இன்னமும் வந்து லைக் போக பார்க்கலாம் லைக் எப்படி லைக் while criticizing the film ரோல ப்ளே பண்ணிட்டு இருக்குங்கிறது. தென் தமிழ் சினிமா help to articulate the political and cultural ideology through various signs and symbols. லைக் நாட் லைக் தமிழ் சினிமாவோட அதிகமா வந்து பொலிட்டிக்ஸ்ல வந்து ப்ளே பண்ணது வந்து இந்தியன் சினிமால வேற எந்த ரீஜனல் சினிமாவும் இல்லைன்னு சொல்லலாம். So, cultural narratives in Tamil films reflect the sentiments and aspirations of the Tamil people. The cine industry takes special care to construct social, cultural, and political values of society. So, revolutionary kinds of movies are 70s and 80s பார்க்கலாம். ஆனாலும் அதை தாண்டி நம்ம இப்போ 2020 இருந்தாலும் சினிமா அண்ட் தமிழ் சினிமா வந்து இன் பர்டிகுலர் வந்து இதை வந்து செக்யூர் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றதுல தான் லைக் சோஷியல், கல்ச்சுரல், பொலிட்டிக்கல் வேல்யூஸ் ஆஃப் சொசைட்டி விச் இஸ் வெரி ஆர்த்தடாக்ஸ் அண்ட் male dominant in nature. So then cinema represents a social and historical practice regarding gender approach. It can also be said that media is crucial in the construction of gender ideologies, socialization. So like cinema வந்து ஒரு எஜுகேஷனா கூட பார்க்கலாம். Like it will also educate people. Through that, when the people, many people have changed. Even our politics has changed because of cinema. Media culture provides a sense of selfhood, construction of ethnicity, race, and nationality. Film is the term most commonly used in mass media to communicate with the public. When மற்ற மீடியாஸோட கம்பேர் பண்ணிக்கிட்டா இதோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே அதிகம். So, of all the media, cinema plays the best role to convey a message to the viewers. அப்படின்னு சொல்லலாம்.
The cinema acts as an alternative public sphere, providing space for multiple sections of society present and assert one's identity. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் சீனியர்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ரெவல்யூஷனரி கைண்ட் ஆஃப் மூவிஸ் வந்துடுச்சு. எவ்ரி ஈவன் ஃபீமேல் டைரக்டர்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் and directors from excluded sections also started producing and making film. So இது வந்து லைக் எந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து கொடுக்குங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி நீ சாப்பிடு எல்லாத்தையும் நீ சாப்பிடு. Cultural identities அப்படின்னு பார்த்தீங்கன்னா the core of Tamil society or the family. The family plays a family வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எதுக்குன்னா ஒரு ட்ரெடிஷனை வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது. அந்த ஃபேமிலி வந்து இட் வில் லீட் டு ஃபார்ம் அ கிளான், தென் காஸ்ட், தென் கம்யூனிட்டி. Cultural traits had been handed over across generations through channels of family using dance, music, drama, other performing arts. These are all taking primary place in the cinema. And then come to the regional cinema has its own identity due to its unique characteristics and qualities by which we can understand through local culture. ஸோ இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிற கல்ச்சர் வந்து இங்கே இருக்காது, இங்கே இருக்கிற கல்ச்சர் ஸோ நார்த்தில் இருக்காது. ஸோ வை ஈவன் வித்தின் த தமிழ்நாடு கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா நார்த் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சர் வேற இருக்கும், சவுத் தமிழ்நாட்டில் கல்ச்சர் வேற இருக்கும். ஸோ இப்போ பாஸ்ட் டிகேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மதுரை சென்ட்ரிக் மூவிஸ் லைக் விச் ஆல்வேஸ் ஷோஸ் வைலன்ஸ், காஸ்ட் அட்டாக், காஸ்ட் ஐடென்டிட்டி ஓரியன்டட் மூவிஸ்லாம் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ரொம்ப அதிகமாக எந்த மாதிரி ஸ்லாங்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா மதுரை ஸ்லாங்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து லைக் இது ஸோ இட் ஆல்சோ அது வந்து அதிகமாகவே வியூவர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ரீஜனல் உள்ள ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அது வந்து நல்லா போயிட்டு இருந்ததுனால இந்த லாஸ்ட் டிகேட் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மூவிஸ் நிறையா இருந்துச்சு. Regional cinema structures formed on the base of local culture and custom. Regional films assimilate these elements in their portrayal through marriage, dowry, caste, ritual performed for god and goddesses. The depiction of these elements attracts more people towards regional movies due to its local color and touch. Regional movies have a strong appealing power to express social issues. Therefore, we can say that regional cinema has strong appealing power to express the culture, custom, and ritual of particular region. The cultural context in Tamil Nadu is marked by unequal relation, which is because of the rooted in centuries of old scriptures, customs, and social norms. This unequal treatment can be seen as various forms of discrimination based on caste and gender, including domestic violence against women. Women play a minimal role in the family, which is a basic societal unit with prescribed traditional roles for everyone. The rise, then so in the gender அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி வந்து சினிமால needed அப்படிங்கறதுல the rise of feminist ideas has led to the tremendous improvement of women's condition throughout the world in recent times. For example, access to education, like first wave of feminism la pathina like they struggle for the basic rights. Second wave la like they questioned about the gender and like first wave la irukkiradhile like அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான டிபேட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ it were the what essential things that what role that plays well in cinema as well. In most societies, males are given more importance towards the decisions in the family and in the society. In the family as well in society, the decision making power is denied to women, making women voiceless
destroying their self-confidence by making them feel less important in the family as well in the society. In India, large percentage of women do not have decision-making power. For example, நம்ம own விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் மேரேஜ்ல இருக்கட்டும், நம்ம லைக் எஜுகேஷனா இருக்கட்டும், லைக் அது ரிலேட்டட்லயே வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு, which is because the lack of autonomy power of women. Autonomyங்கிறது வந்து is ability to obtain information and make decisions about one's own concerns. அது என்னன்னா facilitate பண்ணுதுன்னா it facilitate us to access to material resources such as food, land, income and other forms of wealth. And முக்கியமா பாத்தீங்கன்னா social resources such as knowledge, power, prestige within the family and community. So limitation to women's physical, sexual, economic, social and political autonomy may affect women's decision-making process. On the contrary, if the women attain this autonomy, it becomes a source of their empowerment. Like, this is how movies, Indian films and movies are portraying female roles in cinema. So let me conclude from this. Thank you for the opportunity, ma'am. வணக்கம். நல்ல வகையிலே ஆய்வாளர் ஆர்த்தி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய ஆய்வை எடுத்துரைத்திருக்கிறார். சார்ந்து அறிஞர்களும், அறிஞர் பெருமக்களும், ஆய்வாளர்களும் தங்களுடைய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆய்வாளர்கள் இருக்கீங்க, நிறைய பேர் பேசலாம். வந்துட்டு பேசுறீங்களா மணி? மேடம் வணக்கம் மேடம். எனக்கு பேசுங்க மேடம். வந்து ஆய்வு அருமையா செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது, ஆனா தமிழ்ல பேசியிருந்தாங்கன்னா இன்னும் அருமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். எனக்கு அவ்வளவுதான் மேடம். நன்றி மேடம். கவிதா பேசுறீங்களா? Sorry, I mean voice clear இல்ல. Sorry ma'am. எனக்கு கவிதா பேசுங்க, எனக்கு வீக்கா இருக்கும்னு நான் பேசாம இருக்கேன். சரி, வேற ஆய்வாளர்கள் இருந்தாலும் கருத்து சொல்லலாம். இதுல அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க கூட இருக்காங்க. யாரு பேசுறதுமே கேக்கல. ராஜேஸ்வரி மேம் இருக்காங்க, அவங்க பேச சொல்லலாம். இல்ல இருங்க, ஆய்வாளர் பேசுறாங்க. Aarti, are you going to present a paper? Are you going to write your thesis in English or Tamil? Have you done your thesis in English? I'm writing my thesis in English, ma'am. Is it Tamil? What is your paper? English paper or Tamil paper? English. English. Okay. So, அப்ப நாங்க மன்னிக்கிறோம் உங்களை. என்ன நீங்க ரெண்டும் சேர்ந்து பேசுறதால அந்த எசன்ஸ் எங்களுக்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரிஞ்சது. ஆனால் நல்லா புரிஞ்சது. இது என்னுடைய நாங்கள் செய்த ரிசர்ச்ல நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன். நீங்க சொல்லுவீங்க இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சினிமா. அதுல இந்த 1951ல மத இந்தியா எல்லாம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்தாங்க. ஸோ போர்ட்ரேயல் ஆஃப் விமன், இந்தியன் விமன், இட் வாஸ் மசிவ். அதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அப்புறமா
பதப்பாஞ்சாலி போல படங்கள் அங்க வந்ததுமா. சத்யத்ரே படங்கள் எல்லாம் வந்தது. The portrayal of women is different from what is portrayal in South Indian cinema. Cinema தமிழ்ல பேசுறேன். இந்தியன் சினிமான்னு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எடுத்திருக்கணும். ஏனென்றால் இது டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரிக்காக பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி அதுக்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இந்தியன் சினிமான்னு I had to cover the whole lot. I had to cover Indian, Hindi cinema, Punjabi cinema, art cinema, commercial cinema எல்லாம் நான் ஆய்வு பண்ணணும். ஸோ ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் இன் இந்தியா. இந்தியாவில் நிறைய நேரம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த புத்தகமெல்லாம் இந்த ரிசர்ச் எல்லாம் செய்தேன். ஸோ நீங்க செய்ய உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த காலத்துல எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கே இல்லை. ஸோ எங்களுக்கு இருந்ததெல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்த ஆர்டிகிள்லாம் இருந்தது. அவாரா பற்றி வந்தது, மதர் இந்தியா வந்து பற்றி இருந்தது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏனென்றால் ஹாலிவுட்டுக்கு இருக்கிறது, ஹாலிவுட் விட கூட படம் விடுறது பாலிவுட். த ஹோல் வேர்ல்ட் the highest film produced in India than anywhere else. அடுத்தது நீங்க சொல்லிருக்கணும், இந்த young generation from the 90 onwards, அந்த portrayal of women அந்த young generation என்ன மாதிரி அவங்க படங்களை பாக்குறாங்க அதெல்லாம் நீங்க சொல்லிருக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் கொண்டு எடுத்திருக்கிற விதமெல்லாம் சரி. But you have to really and truly, you are doing the PhD study, you have to really என்ன சொல்றேன்னா கிளியர் பண்ணுங்க கொஞ்சம் விஷயங்களை. நிறைய கூர்மையா பாருங்க. அந்த ஹிஸ்டரி அந்த ஆரம்பத்துல இருக்கு இல்லையா, அந்த அது வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் PhD ஸ்டடி பீப்புள் வில் டேக் இட் ஃபார் ரெஃபரன்ஸ். மைக்ரோ ஸ்டடி ஜவஹர் சார். என்னமா இந்தியா film study is very important in the world. Mother, like as you I have included, but due to the time, it was you can't write Indian history. You cannot write Indian film history without the Mother India. And yes, Mother India. Take it because how they portray India. She is India in the film Amma and the பொண்ணு தான் India and the Mother India. இந்தியாவை போர்ட்ரே பண்றோம். அந்த மாதிரி இன்னொரு படம் வர முடியாது. அப்புறமா பதப்பாஞ்சாலி அதே என்ன அது ஆர்ட் ஃபிலிம். ஆர்ட் ஃபிலிம்ல இந்தியனிசம் என்றது என்ன மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா உங்களோட தீசிஸ் இன் இங்கிலீஷ்மா. ஸோ பீப்புள் இன் ஃபிலிம் காலேஜஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எத்னிக் ஃபிலிம் இந்தியன் ஃபிலிம் என்ன பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியன் இஸ் அ மோஸ்ட் hell of a lot. The whole world, ஆப்பிரிக்காலாம் ஹாலிவுட் ஃபில்மை விட பாலிவுட் தான் பார்ப்பாங்க அந்த காலத்துல. இந்த 80s 90s எல்லாம் நாங்க யாரையும் மீட் பண்ணா நைஜீரியன் இந்தியன் ஏரியன் தான் சொல்லுவாங்க. ஹிந்தி படத்தை பற்றி எங்கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இந்தியன் ஃபிலிம். அப்ப நீங்கள் இன்னும் போல டீப்பா ஸ்டடி பண்ணணும் என்னுடைய அட்வைஸ். உங்களோட பிளஸ் you have so much potential. You have so much potential. You are looking a hell of a lot of things. A lot of things இருக்குங்க. அத கொஞ்சம் டீப்பா பாருங்க. சிலதுகளை உள்ளிடுங்க. You have to do it. வெளியில இருக்கிறாங்க PhD ஸ்டடினா ஒரு ஃபில்ம்னா அப்படி இருக்கு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி அதே ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. நீங்க நிறைய பண்ணணும். எனிவே குட் லக்மா.